கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏணியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். இந்த வருஷத்துல நாம் கடைசி நாளிலே கடைசி நேரத்தில் இருக்கிறோம். 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த வருஷத்திலே கடைசி நேரத்திலே கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம். நம்முடைய தேவன் பல சூழ்நிலை, பல ஆபத்தான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு படுத்த படுக்கையில் எத்தனையோ குடும்பத்திலே ஆன்லைன் மூலியமாக இணைந்து கேட்டீங்க. 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலை, எப்படி என்ன உபத்திரம், என்ன பாடு, நம்ம ஒன்னொன்னா யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் நம்ம செலுத்த முடியும். சொல்லி முடியாத ஈவுக்காக என்று எழுதப்பட்டது. 24 மணி நேரம் நம்மளை பாதுகாக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்த முடியும். நல்லா யோசித்து பாருங்க. கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாழ்க்கை, அது தேவன் கொடுத்த கிருபை. காலையில் அதிகாலை வேளை கிருபினால் நிரப்புகிறார். இரவு மூலமா ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். டிசம்பர் மாசம்ல ஏகப்பட்ட குடும்பத்திலே அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க. கிறிஸ்துவோட பிறப்பை நாம் தியானித்தோம். இரவு நேரத்திலே நன்மை செய்ய நாம் தியானித்தோம். எத்தனையோ காரியங்கள். சில குடும்பத்திலே நான் சர்ச்சைக்கு போக முடியல, ஆனா அவங்க செய்தி கேட்கிறேன், எனக்கு அது பிரயோஜனமா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, மனம் திரும்ப, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தமா வாழ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ, தேவ சித்தத்துக்குள்ள வர, வேதத்தை தியானிக்க, அநேக காரியங்கள் அனுதின வாழ்க்கையில நாம் பேசி கொண்டு வருகிறோம். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சொல்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசுறோம். அதன் மூலியமா தேவனோட நாமம் மகிமைப்படுகிறது. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் என்று எழுதப்பட்டிருக்கு. தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனோட ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எந்த வழியில போறோம், நம்ம எப்படி போறோம், எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தப்பு இருக்கு, என்ன குறை இருக்கு, என்ன குற்றம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடியே நம்ம உண்மையா இருக்கிறோம்னு சொல்லி யோசித்து பார்த்தா, நிறைய குடும்பத்திலே அமைதியா இருப்பாங்க. எங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க, சில குடும்பத்துல டிவில மூழ்கி போய் கிடப்பாங்க, சில குடும்பத்துல ஃப்ரெண்டுல மூழ்கி போய் கிடப்பாங்க. ஒரு பையன் பார்த்தா கேம்ல மூழ்கி போயிடுங்க. சில குடும்பத்துல பார்த்தா வீட்டுல யார்ட்டையும் பேசுறது, வெளியில தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை கம்ப்ளைண்ட். இந்த வருஷத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோம். அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து நன்றி செலுத்தும். அவ்வளவுதான். படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறீங்க, ஹோம்ல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருக்கிறீங்க, முதியோர் இல்லத்துல இருக்கிறீங்க, எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து இருக்கிறீங்க. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி ஜெபம் பண்ண போறோம். புதிய வருஷத்துக்காக வாக்குத்தத்தம் செய்தி ஆயத்தமாய்விட்டது. அதையும் அடுத்தவள கேளுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எத்தனை குறை இருக்கு, அவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு நடந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. 365 நாளும் 24 மணி நேரமும் பாதுகாத்தீங்கப்பா. சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நீங்க நன்மை செய்தீங்கப்பா. நாங்க கர்த்தருடைய பார்வையில எவ்வளவோ குறையா இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எவ்வளவோ குறை இருக்குப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனாலும் என்னோட வாழ்க்கையில எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இந்த வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல சர்ச்சைக்கு புறப்படுறாங்க, சில குடும்பத்திலே அப்ப ஆயத்தமா இருக்கிறாங்க, சில குடும்பத்துல நைட் சர்வீஸ் கேட்டாங்க, சில குடும்பத்திலே அப்ப நைட் நேரத்துல சர்வீஸ்ல இருந்துதான்ப்பா கேட்கறாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, வேற தேசத்துல வேற சூழ்நிலை இருக்காங்கப்பா. நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். நைட் டியூட்டில இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபினா, செக்யூரிட்டி ஜெபினா, போலீஸ் ஆபீஸ் ஜெபினா, ஆர்மியில ஜெபினா, அதிகாரிகள் ஜெபினா, தலைவர் ஜெபினாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துடைய எல்லா வேதனையெல்லாம் நீக்கிருங்க, துக்கத்தை எல்லாம் மாற்றிருங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் பாவம் இருந்துச்சு அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபினாலே உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை மறுபடியும் பரிசுத்தமாக்கி எங்களை ஆசீர்வதிங்க. புதிய வருஷத்துக்குள்ள எங்களை பரிசுத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே உள்ளத்துல வேதனையோடு துக்கத்தோடு இருந்தாங்கப்பா. எங்க எல்லாருடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தந்தீங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா. புதிய வருஷத்துலாம் கடந்து போகும்போது புது விதமான ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வேணும்ப்பா. புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, புது கிருபை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. புதிய வாசல்கள் திறந்தாங்கப்பா. புதிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கையில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி அப்பா நாங்கள் வாழணும்ப்பா. புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகும்போது எங்களோட நீங்கள் வாக்குத்தத்தங்களோட பேசுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனாரிலே அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இரவும் போலமா செய்தி கேட்டு ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே உள்ளத்துல பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. அவங்க இதயத்தில் உள்ள எல்லா வேதனையெல்லாம் நீக்கி துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிச்சிருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். புதிய வருஷத்தை அப்பா சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கொண்டாடத்தை கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களுக்கும் அப்பா புது வருஷத்தை அப்பா சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. எல்லா தேசத்தையும் எல்லா ஜனங்களையும் எல்லா குடும்பத்தையும் யாரெல்லாம் வண்டியில போறாங்களோ வாகனத்துல போறாங்களோ அந்த குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனாரிலே அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேசங்களையும் இன்னுமா சுவிசேஷம் அறிக்கை கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் எவ்வளட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அண்ணனுக்கு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய வருஷத்துக்காக வாக்குத்தத்தம் செய்து ஆயத்தமாகிவிட்டது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் மூலியமாக தேவன் உங்களோட பேசுவார். God bless you. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.